வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஸ்டைல்ல தக்காளி பிரியாணி, தக்காளி புலாவ், தக்காளி சாதம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இந்த குழந்தைங்க இந்த தக்காளி எல்லாம் தனித்தனியா என்னோட வீட்ல கண்டிப்பா என் பசங்க எடுத்து வைப்பாங்க. உங்க வீட்லயும் அப்படியா? அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1 1/4 கப் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் கொஞ்சம் கூட ஒரு தக்காளி கூட வராது. குழந்தைங்க சாதத்தை தனியாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க தக்காளியை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 5 to 6 லவங்கம், ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு எடுத்துக்கோங்க. கூட ஒரு 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறேன். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீல வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் நல்லா வணங்கினோடனே புதினா கொத்தமல்லியை நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கை, அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, இது கூட ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் போடுறேன். வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. போட்டுட்டு நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே 1 1/4 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் நான் 2 கப் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்தோடனே நம்ம அரிசியை போட்டுட்டு இதுலேயே ஒரு 3/4 பதம் வெந்துடும். அதாவது நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு, மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. விட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டே இருக்குன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதில் நம்ம அந்தளவு மசாலா எதுவும் சேர்க்காதனால இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கூட ஒரே ஒரு தயிர் பச்சடி போதும். இந்த தயிர் பச்சடி கூட அதுவும் சம்மராக இருக்கிறனால கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அதுவும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு குளிர்ச்சி தான். இந்த மாதிரி தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி தக்காளி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.